பார்த்தா போதையும் காசு செலவு பண்றீங்க. நான் சொன்ன வேட்பாளர் வந்தாரு, ஓட்டு கேட்டாரு, பட்டாசு வெடிச்சிங்க, மாலை போட்டீங்க, சால்வை போட்டீங்க. அப்புறம் திரும்ப 2000 நான் எல்லாரும் உங்களை பார்த்துட்டு போதான் வந்துருக்கேன். 5 நிமிஷம் வச்சு உங்களை பார்த்து. ஆமா, அதனால இந்த முறை திரும்ப உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு தான் வந்தேன். உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கும். நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு போன முறை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகுனீங்க. அப்ப காட்டாமடையில இன்ஜினியரிங் கல்லூரி கொண்டு 100 கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் பிஇ படிச்சுக்கிறாங்க, இன்ஜினியர் படிக்கிறாங்க. இப்ப நம்ம போன முறை 2011 நின்னோம். நீங்க இதே இடத்துல பட்டாசுலாம் வெடிச்சு வரவேற்று ஓட்டு போட்டீங்க. ஆனா ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு பல பேர் நமக்கு ஓட்டு போடல. 2016 தனியா கேமராவில் வந்து நின்ன அப்பயும் நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடல, தோத்துட்டோம். சரி, இனிமேல் தொகுதி மாறணும்னு சொல்லி பண்ருட்டிக்கு போனேன். அந்த மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆயுதார மக்கள், இஸ்லாமியர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஒருவரையான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செஞ்சாங்க. பண்ருட்டி பழைய நெல்லிவு பந்தது அதுல எம்எல்ஏ கூட இன்னைக்கு என் தொகுதி மக்களும் அந்த தொகுதி மக்களும் பயன்படுற மாதிரி இந்த ஆண்டு 2000 மாணவர்கள் படிக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரிகள் அரசாங்க செலவத்தில் கட்டணமில்லா கல்வி கொடுப்பதை கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய மூச்சு எல்லாம் என்னை முதலாக இந்த தொழிலை எம்எல்ஏ ஆக்கிய இந்த உணவு இன்றைக்கும் 6000 இருக்கேன். உங்க கைதெல்லாம் முன்னத்தை உடச்சு எப்படி காய்ப்பு காய்ச்சி போர் வருவதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். நம்முடைய பராமரிப்புக்கு பாதுகாப்பா வைக்கிறது பண்பாட்டுல 10 கோடி ரூபாய் செலவுல குளிர்சாதன கிடங்கு 50 ஏசி மிஷின் வச்சுக்கொள்ள ஏசி பிரிச்சு அதே மாதிரி பெரிய பிரிச்சு 100கணக்கான டன் பலாப்பழத்தை தேக்கி வைத்து பாதுகாத்து விற்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதே மாதிரி புதுசார் குறியீடு பெற்று கொடுத்திருக்கிறேன். முந்திரிக்கோட்டை மூட்டை கலைஞர்கிட்ட கேட்டா 10,000 இளைஞரையும் பண்ணுகிறேன். இப்ப ஒரு பையன் 30 சாலையை கேட்டிருக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தன்னு சொன்னேன், நடத்த மாட்டேன்ட்டாரு. தமிழக வேலை தமிழருக்கே கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நம்ம பிள்ளைங்களுக்கு என்எல்சில நிரந்தர வேலை கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயாச்சும் ஒரு 90% வேலை கொடுங்கன்னு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனால சண்டை போட்டுட்டு நான் வெளியே வந்து என் மக்கள்கிட்ட போய் நான் கேட்கிறேன், நீங்க என்ன எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கறத, நீங்க என்ன எனக்கு நோட்டு கொடுக்கறன்னு சொல்லி என் மக்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என்று அமைச்சிருக்கேன். திமுக கூட ஒரு 25 லட்சம் எத்தனை கட்சி 25 லட்சம். இந்த பாருங்க 26 கட்சி இருக்கு. இந்த பாருங்க ஒரே கட்சி. ஆனா எனக்கு சின்ன சின்ன கட்சிகள் அமைப்புகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. தமிழுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறவங்க அவங்க எல்லாம். அதனால தனித்து நிக்கிறேன். சிங்கிள் சிங்கராதானே வரும், சிங்கராதானே வரும். அதனால நம்ம ஊர்லதான் தம்பி சொல்றோம், அந்த நாகராஜ் எங்க பாலக்கானா. அதனால ரவி வந்து ஒரு நாகராஜ் பசங்க வீட்டுல இருக்கான், தேர்கா நாகராஜ் இருக்காரு, பெரிய நாகராஜுக்கு. அதனால நம்ம வந்து ரவி நாகராஜன் எப்ப வந்தாலும் பட்டாசு வெடிக்கிறது, இந்த பயிரை எல்லா மக்களையும் கூட்டு வைக்கிறது. இந்த அண்ணன் மட்டும் அந்த முனையில ஒரே சேரும் சகஜமா இருக்கும். அதுக்கு ஒரு தரப்பாலம் போட்டு ரோடு கேட்டாங்க, உடனே போட்டு கொடுத்தேன். எல்லா மேட்டுக்கு போர் போட்டு கொடுத்தேன். கோயிலுக்கு நன்முறை கேட்டாங்க, கொடுத்தேன். உங்க பிறகு இங்க வந்து மக்கள் என்னென்ன வந்து என்கிட்ட மனு கொடுத்தீங்களோ அத்தனையும் அதுதான் ரவி நீங்க சொல்லணும். அதை பள்ளி தூக்கு பள்ளியா இருந்துச்சு, அது நிறைய பள்ளி ஆக்கணும், அதை ஊர்ல பள்ளி ஆக்கணும். அந்த மருத்துவ அற்புதமான மருத்துவ அற்புதமான மரம் இருக்குல்ல, நானு ரவி நாகராஜ் நாங்க எல்லாரும் சேர்ந்து வச்சதுதான் அந்த மரம். இன்னைக்கு எல்லாம் வேப்ப மரம், எல்லாம் நெல் தரும் மரங்கள், பல மரங்கள் பாரு நான் வந்து கம்மி வச்சேன். அதனால இதெல்லாம் மறக்காம நான் இருக்கிறேன், நீங்களும் என்ன மறக்காம இருக்கிறீங்க. உங்க முகத்துல பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி தெரியுது, நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனால உங்களை அன்புக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அந்த பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைங்க. கண்டிப்பா நம்ம கட்சி வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ நம்ம கணக்கை தொடங்கி இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய கட்சி வளரப்போகிறது. கவலைப்படாதீர்கள். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, படிப்பதற்கான வாய்ப்பு, என்எல்சியில் நிரந்தர வேலை, அது போன்ற நம்ம ஊர் மக்கள் வாழைக்காய், பூசணிக்காய், மாங்காய், தேங்காய் போய் விற்க போனா, கீரை வைக்க போனா, என்எல்சி சிஎஸ் தூக்கி வெளியில போட்டான். இனிமேல் என் மக்களை யாராவது கையை வச்சா உங்களை தொலைச்சுட்டான்னு சொல்லி அந்த மரத்தை நம்ம மக்களை பாதுகாத்தவங்க வேண்டுங்க. அதனால எங்க நம்ம முந்திரி ரோட்டாரு செல்வம் கடம்பூர் தம்பிய போலீஸ்காரங்க விசாரணைக்கு இட்டு போய் இந்திரா நகர் போலீஸ் ஸ்டேஷன் வடகுதிரை வச்சு விசாரணை பேர்ல அடிச்சு கொண்டாங்க. அதுக்கு நீதி கேட்டு சட்டமன்றத்தில் பேசி அந்த தப்பு செஞ்ச காவல்கிட்ட இருந்து இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் ஆதாரம் வாங்கி அவர் மேல வழக்கு போட்டேன். அதனால யார் பாதிக்கப்பட்டாலும், யாரு ஒரு துரும்பு விட்டாலும் நம்முடைய மக்களுக்கு அடுத்த நிமிடம் உங்களுக்காக சாலைக்கு வருவேன், வரியில் பண்ணுவேன், அரசாங்கத்தை எதிர்ப்பேன், போராடுவேன் என்பதை நீங்கள்
நன்றாக அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு இந்த முறை எனக்கு கொஞ்சம் வருத்தம். அதனால்தான் நான் நிக்கல. என்ன வருத்தம்? 2011 என்ன தோக்கடிச்சிட்டீங்க. நீங்க தோக்கடிக்கல, சில பேர் ஓட்டு போடலாம். அப்புறம் 2016 தனியாக இதே கேமராவுக்கு வந்தேன். அப்ப எனக்கு கொஞ்சம் ஓட்ட போட்டு நீங்க எல்லாம் பக்கத்து ஊருக்காரரு சபான்னு அவருக்கு போட்டீங்க. போன முறை சொத்துறாருக்கு போட்டீங்க. அப்புறம் ஒரு முறை சிவசுப்ரமணியன் போட்டீங்க. 2 முறை இப்ப சபாவுக்கு போட்டு 2 முறை எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆனா எனக்கு இந்த நெய்வேலி புதிய தொகுதி வந்த பிறகு 2 முறை சபாவுக்கு போட்டீங்க, ஒரு முறை சிவசுப்ரமணியன் போட்டீங்க, எனக்கு போடல. இந்த முறை எனக்கு ஒரு ஓட்டை போட்டு நான் நிக்கிறேன்னு நினைச்சு, ஏன்னா என்னுடைய சகோதரரை நிறுத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உங்க மேல வருத்தம். எங்கேயோ பழைய நெல்லிக்குப்பி தொகுதியில பட்டாம்பாக்கத்துல அங்க போய் பகண்டியில அங்க போய் நிற்கிறது. நான் ஜெயிச்சு வரேன். ஆனா ஜெயிச்சு வந்து உங்களுக்காக தான் பேசுறேன். உங்களுக்காக தான் கலைஞர்கள் கல்லூரி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்காக தான் பலாப்பழத்துக்கு 10 கோடி ரூபாயில குளிசான கிடங்கு அமைச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க நினைத்து என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்காக வாழாடுற எனக்கு இந்த முறை அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து என்றைக்கு மாறாத அன்பு பத்து வைத்திருக்கிறவங்களுக்கு நன்றி. பத்திரமா இருந்து பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா முதல்ல நாகராஜ் வெடி வெடிச்சு ஒரு பெரிய வெடி வெடிச்சு என்னாச்சு? அதுதான் பத்திரமா இருக்கும். வெடி வெடிக்க கூடாது, சால்வை போடக்கூடாது, மாலை போடக்கூடாதுன்னு சொன்னா சால்வை போட்டீங்க, மாலை போட்டீங்க. வெடி மட்டும் தான் வெடிக்கல. அடுத்தது சால்வையும் போடக்கூடாது, மாலையும் போடக்கூடாது, செலவே பண்ணக்கூடாது. நமக்கு ஆடம்பரமே வேண்டாம். புரியுதா? அன்பு வந்துட போகுது. என்னாச்சுல கொஞ்சம் போய் கொடுப்பாங்க. இத்தனை ஆண்டுக்கு வேலை இருக்கும். சூர்யா தள்ளி பேர் சொல்லிட்டு பண்றது நல்லா போகும். முன்னாடி போப்பா. கொடி ஒரே முடிவு தமிழக வருஷம் கேமரா சின்னத்தில் திரையை பதிப்போம். வல்லம் இருக்கு, கொள்கை உரம் இருக்கு, நாசியோடு வெற்றி விழா உரிமையை நாளென்னும் அந்த தகுதியை சின்னத்தில் மறக்காதே தமிழ, உன் வாழ்வுரிமை உன் கையில. தமிழக வாழ்வுரிமை கட்சி
கேமரா சின்னம் கேமரா சின்னம் கேமரா சின்னம் கேமரா சின்னம் தமிழக ஆளுநர் கட்சி தலைவர் நம்பிக்கை அதன் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு நன்றி. நன்றி, வணக்கம். வரலாறு கூட தொகுதியிலும் வாக்கை போடுங்க. கேமரா 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 சின்ன கேமரா சின்ன கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு கட்சியின் தலைவர் பண்புட்டு வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். தொகுதிக்கு ஒரு கலைஞர் கல்லூரி வேண்டும் என்று தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகள் சாதனைகளுடன் சண்டமாற்றம் செய்து தொகுதிக்கு ஒரு கலைஞர் கல்லூரி என்று ஏழை எளிய முந்திரி காட்டி வாழ்கின்ற மாணவர்கள் கலைஞர்கள் கல்லூரியை படிப்பதற்கு அனுமதி செய்த தலைவர் வெற்றியின் வேட்பாளர் அண்ணன் திருமால் மகவனவர்களை ஆதரித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்புட்டு என்பது அண்ணன் நேர்முகர்கள் இதே கேமரா 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 சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க நமது வீதிகளில் இரு இடங்களை கோப்பியபடி இதே வந்து கொண்டிருக்கிறார். தமிழக பண்புட்டு என்பது அண்ணன் நேர்முகர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மறந்துவிட
விவசாயிகள் முந்திரிக்காட்டு விவசாயிகளுக்காக 2 முறை இந்த சட்டமன்றத்துக்குள்ள போட்டி போட்டு வந்தாரு. நாம ஓட்டு போடல, தோக்கடிச்சிட்டோம், முதலமைச்சர் வெட்டலைக்கு போட்டோம். ஆனா பந்துகளை தெரிஞ்சு அண்ணன் மேல்முருகன் சட்டமன்றத்துக்கு போய் இந்த பலாபலத்துக்காக புதுசார் குறியீடு பெற்றுக் கொடுத்தது தமிழக ராஜ்ய கட்சியின் தலைவர் அண்ணன் மேல்முருகன். இந்த பலாபலத்தை புதுசாரை கிடைத்து வைத்து அதை பராமரிப்பதற்காக 10 பேரோட தலைவர் போனாதானே ஆர்டிசி எல்லாம் வெளில வந்து பார்ப்பாங்க. மூட்டைக்கு 25,000 முந்திரிக்கு மூட்டைக்கு 25,000 கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் வாதித்தவர், சட்டமன்றத்தில் போராடியவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பண்புட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம் இளைஞர்கள் நிறைவேற்பை தமிழர் வேலை தமிழருக்கு கொடி என்று கேட்ட தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதே கேமரா நன்றி கேட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் அனைவருக்கு வணக்கம். இந்த அன்பான வரவேற்புக்கு வந்து அண்ணாசனுக்கும் சாரகம் 2 பேரும் சாரகம் வந்து கேட்டு இந்த பையெல்லாம் இருக்காங்க பையன் வெளிநாட்டு கட்சி வச்சு கட்சியால பண்ண மாட்டேங்கிறேன். எனக்காக தான் வந்திருக்கா மகிழ்ச்சி சந்தோஷம் ஓட்டு போனதுக்காக அந்த உங்க அப்பா கேட்டு உங்க ஊருக்கு போய் ரோடு இங்க கோவிலுக்கு மணி வாங்கி கொடுக்குறாரு, மணி வாங்கி கொடுத்தேன். என்ன கேட்டாரு, எத்தனை போர் கேட்டாரோ அத்தனை போரும் போட்டு கொடுத்தேன். யாருக்கெல்லாம் இப்போ வந்து சீட்டு வாங்கி கொடுக்க சொன்னாலும் வாங்கி கொடுத்தேன். உனக்கும் வாங்கி கொடுத்தேன். படிச்சு இன்னைக்கு வெளிநாட்டு வேலைக்கு இருக்கிற மகிழ்ச்சி சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி உங்களுக்காக போராடுறேன், உங்களுக்காக வாழாடுறேன், உங்களுக்காக இன்னைக்கு கல்லூரி வாங்கிட்டு வந்தேன். இப்ப லக்கூட்டு கோயில போய் நின்று எம்எல்ஏ ஆகி நம்மூட்டு பிள்ளைங்க படிக்க இதே காணாம ஒரு பள்ளிக்கூடத்துல 2000 பேர் படிக்கக்கூடிய கலை அறிவியல் கல்லூரி இந்த ஆண்டு கொண்டாந்து இருக்கிறேன். நம்முடைய மாணாட்சி படிக்கிறதுக்கு 2011 வந்து நம்ம எல்லாம் ஓட்டு கேட்டோம், நீங்க கேட்டீங்க. அப்ப நம்ம மக்கள் நம்மளை தோக்கடிச்சாங்க. 2016 தனியானா அப்பயும் நம்மளை தோக்கடிச்சாங்க. அதனால உங்க மேல கோச்சிக்கிட்டு லக்கூட்ல போய் நின்று ஜெயிச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுட்டு அப்புறமே அது ஓட்டு கேட்கணும்னு இன்னைக்கு 50 ரூபாயில கலை எல்லாம் கல்லூரி 19 ரூபாயில பலாப்பழத்துக்கான பதப்படுத்துற கிடங்கு. அதாவது நீங்க பலாக்காயை வெட்டி போட்டு வச்சீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அப்படியே இருக்கும். பண்ருட்டியில மார்க்கெட்டு கமிட்டியில இந்த புதுசாக கிடங்கை அமைச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்முடைய புதுசார் குறியீடு பலாப்பழத்திற்கு உலகளாக ஏற்றுமதிக்கு தகுந்த பலாப்பழம் என்று புதுசார் ரேஷன் கடை கேட்டீங்க, ரேஷன் கடை கட்டி நடுக்காட்டு படத்துக்கு தனி கடை பிடிச்சு கேட்டீங்க, பிடிச்சு கொடுத்தேன். சொல்லலாம் உண்மைதானே? சொல்ல மாட்டேன் சொல்லு. நீ பெரிய கடை படம் வந்தாலும் நீதான் வருவாங்க. அதனால இந்த மக்கள் எவ்வளெல்லாம் கேட்டார்களோ அத்தனையும் செய்துவிட்டு வாக்கு கேட்கிறேன். என் நாளை இளைய தலைமுறைக்காக எம்எல்சியில் என் ஊர்ல இல்லாத டிகிரியா, என் ஊர்ல இல்லாத படிப்பா, என் ஊர்ல இல்லாத இன்ஜினியரா, ஏண்டா எனக்கு வேலை தரவா வடநாட்டு வடக்கரசு கொடுக்குறேன்னு கேட்ட ஒரே எம்எல்ஏ சட்டமன்றத்தில் தங்கப்பூர் ஓர்முருகன் நான் தான். ஆக இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன், பொருட்படுத்திக் கொண்டிருக்கிறேன், இனியும் போராடுவோம். அதனால் நமக்கு ஒரு வாய்ப்பை கேமராவுக்கு அனுப்பி ஒத்திகை செய்யுங்கள். வருமானவர்கள் கேமரா நமது ஓட்டாளர், கல்வியாளர், வருமான செயலாளர், திருவாரூர் வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு அந்த அன்பான வரவேற்புக்கு நன்றி கூட கொடுக்கிறோம். 2வது செமஸ்டர்னா 2வது முறை மாலா 2வது முறை சாலை மறந்து விடாதீர்கள். கேமரா 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 சின்னம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா 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 சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க இதே பண்ருட்டி எம்எல்ஏ தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இதோ
பலாப்பழம் காய்ச்சி கொள்கிறது. இந்த பலாப்பழத்துக்காக புவிசார் குறியீடு பேட்டன் ரைட்ஸ் பன்னாட்டு முதலாளிகள் தான் பேட்டன் ரைட்ஸ் வைத்திருப்பார்கள். ஏழை எளிய சாமானிய விவசாயிகளுக்கும் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி கொடுத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் இதோ நம்மிடம் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வருகை தந்திருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா சின்னம் நம்ம எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் வந்து கொண்டிருக்காங்க. கேமரா சின்னம் இந்த முறை மாற்றத்துக்கு வாக்களியுங்கள். கேமரா சின்னம் மறந்துடாதீங்க. கேமரா சின்னம் மாற்று அரசியலை முன்னெடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் முந்திரிக்காட்டில் பிறந்து செம்மண்ணில் தவழ்ந்து வளர்ந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை தமிழ் சமுதாய இளைஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 234 தொகுதியில் திமுக அதிமுக நிகராக அனைத்து தமிழ் சமுதாய மக்களின் வேட்பாளராக கலந்து நிறுத்தி போட்டியிடுகிற நம்முடைய மாவட்டத்தைச் சேர்ந்த நம்முடைய முந்திரிக்காட்டை சேர்ந்த நம்முடைய செம்மண் பூமியை சேர்ந்த அண்ணன் வேல்முருகன் பண்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் இதே மக்களிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் முதலமைச்சரிடம் சண்டையிட்டு தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி வேண்டும் என்று சண்டையிட்டு அதை சட்டமாக பெற்றுக் கொடுத்த தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நன்றி உங்கள் அன்புக்கு நன்றி. கொஞ்ச நாளைக்கு சொல்லி கேமரா ஓட்டு போட சொல்லுங்கம்மா. நல்லா இல்லைங்களா சார்? போச்சு தெரியும் பார்த்துட்டு அம்மா பார்த்து சரி மட்டுமே படம் பார்த்துங்க. மறந்து விடாதீர்கள். கேமரா சின்னம் உதயசூரியன் மாறி வாக்கு செலுத்தி என்னத்தை கண்டோம். இறைவெளியில வேலை செய்யறவங்க நெய்வேலியில மண்ணின் மன்றத்தில் கேட்கறது யாரு? அதுக்காக போராட்டம் யாரு? 2 முறை இந்த தொகுதியில போட்டி கேமரா சின்னத்துல போட்டு நாம தான் போட்டி தோற்கடிச்சாலும் பரவாயில்ல. என்னுடைய மக்களின் வேலை வாய்ப்புக்காக எல்எல்சி நிர்வாகம் எவ்வளவு பெரிய அதிகாரம் இந்திய தொகுதி பிள்ளைகளோ அத்தனை வச்சிருக்கார். அந்த அதிகாரத்துக்கு எதிராக லட்சக்கணக்கான ஏக்கர்களை திரட்டி மண்ணின் மன்றத்தில் போட்டு எல்எல்சி நிர்வாகமே என்று இருக்கிற தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வருகிறது கொண்டிருக்கிறார். முடிக்கணும். எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் போட சொல்லுங்க. மறந்து விடாதீர்கள். கேமரா சின்னம் திமுக அதிமுக மாற்றாக உதயசூரியன் இரட்டைக்கு மாற்றாக கேமரா சின்னம் நம்முடைய முந்திரிகாட்டில் பிறந்தவர், நம்முடைய செம்மண்ணாட்டில் பிறந்தவர். இது 234 தொகுதியில் இருக்கிற எல்லா ஜாதிக்காரர்களும் எல்லா ஜாதி இளைஞர்களும் சேர்த்துக்கொண்ட ஒரு தலைவராக 234 தொகுதியிலும் திமுக அதிமுக நிகராக போட்டி போடக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் இதோ உங்களிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க நம் மண்ணில் பிறந்த தலைவர், இந்த முந்திரிகாட்டில் பிறந்த தலைவர், செம்மன் பூமியில் பிறந்த தலைவர் நமக்காக அவங்க யாரும் கேட்கல. நம்ம தோற்கடிச்சு பண்ருட்டி மக்கள் தெரிஞ்சுக்காங்க எங்கள் அண்ணன் வேல்முருகன் என்று. அவர்களால் சட்டமன்றத்தில் அனுப்பப்பட்ட அந்த வேல்முருகன் அவர்கள் நமக்காக சட்டமன்றத்தில் பேசினார். நமக்காக முந்திரிக்கு கூட்டம் அன்பான பெரிய கட்டடங்கள் எல்லா வசதியும் லைட்டு பெரிய காட்டுப்பாறை கிராமத்து மக்களுக்கு தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் சமூக காலத்தில் குடிநீர், சாலை, பள்ளிக்கூட கட்டணம் போன்ற அடிப்படை வசதிகள் வந்து பார்க்கிறேன். நிறைய ஊருக்கு போகணும். எல்லாரும் நன்றி.
சின்னத்துக்கு வாக்கு கேட்டு இதோ வருகிறார் தமிழக பண்ருட்டியப்பட்டு அண்ணன் வேல்முருகவர்கள் முந்திரிக்காக பேசியவர் மலாவுக்காக சட்டமன்றத்தில் பேசி அதற்காக பேசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகவர்கள் இதோ நம்மிடம் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்கு செய்கிறார். தலைவர் வாரிசு அவங்க கதிரவர்கள் பெருமையோடு வந்துச்சா நன்று நன்று குழந்தை குழந்தை நன்றி நன்றி நீங்க கூட கற்றுக் கொடுத்த மட்டும் இல்ல சம்பந்தோட என்னென்ன ஊர் என்னென்ன சொல்லணும் தலைவர் அரசியல் தொடர்ந்து எல்லா கட்சிகளும் தெரியும் பள்ளி கட்டடம் என்ன வசதியாத்திரை கட்டல அத்தனை செஞ்சு கொடுத்தேன் நீங்க 2 முறை ஓட்டு போட்டீங்க குறைச்சல கூடாது. ஆனா 2011 கேட்டேன் அதான் பேர் இருக்க படம் இருக்க அதனால எப்படி கம்மன் இருந்துச்சுங்க இந்த தேர்தல் கமிஷன் கட்டி கழிப்பாங்க இருப்பாங்க. அதனால உங்களுக்கு ஒரு நாய் உங்களுக்கு ஒரு நாய் நம்மளுடைய இன்பத்தில் துன்பத்தில் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கின்றேன். நம்ம ஊர் மாணவர்களை எஜுகேட் பண்றதுக்கு வந்து தாழ்த்த போட்டு கீழே உட்காந்து கூட்டம்லாம் பேசணும். நம்மளே கூட்டத்தூர்ல ஆக்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் நான் எதுவும் நடக்கல காட்டுப்பாளையத்துல சாப்பிடும் போது எல்லாம் போட்டு மண்ணு சேர்த்து போயிட்டு சாப்பிட்டோம். அதனால இன்னும் கடை வெட்டி சாப்பிட்டோம். அதனால ஆமா எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை கேமரா போட்டு போடுங்க. ஆமா 11ல நின்னோம். அப்புறம் நம்ம மக்கள் தோக்கடிச்சாங்க. அப்புறம் 2016 தோக்கடிச்சாங்க. அதனால கோச்சிட்டு போய் பண்ருட்டில நின்று எம்எல்ஏ ஆகி நீங்க உங்களுக்கு படிப்பதற்கு 50 கோடி ரூபாய் அறிமுறை கல்லூரியில் பெற்று வச்சிருக்கிறேன். இன்றைக்கு பலாப்பழத்துக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கிறேன். பலாப்பழத்தை பத்திரமா பாதுகாத்து விலை கூட்டி இருப்பதற்காக பண்ருட்டில 10 கோடி ரூபாயில பலாப்பழத்திற்கான புவிசார் கிடங்கு அமைச்சிருக்கேன். என்எல்சி கவர்மெண்ட் மக்களுக்கு நிரந்தர வேலை கேட்டிருக்கிறேன். பீகார் உத்தரப்பிரதேச வேலை கிடைக்குது. அதனால பொறுமை அதுதான் வந்து நிக்குது. நாளைக்கு அந்த காணாமல் காலத்தாடி காணாமல் எங்க போனாலும் வந்து இருக்கும். அதனால அரசாங்கத்து வேலை சத்துணை பணியாளர் வேலை இன்னொரு வேலை வாங்கி கொடுத்தா அவரை காணாம். அவர் பேரு மதி அவர் வீட்டுக்காரங்க அம்மா டீச்சரு. அதனால என்னால முடிஞ்சது என்னை தேடி கைரோல் வைஸ் பிரசிடண்ட் அவர் வேலை வாங்கி கொடுத்தா அவரு காணாம். ஊருக்கு 10 பேரை வாழ வச்சேன். டிரைவர் கண்டிக்கு வாங்கி கொடுத்தேன். ஆமா வேலை வாங்கி கொடுத்தது ஓடி வர மாட்டாங்க. ஆனா நீ கூட என்ன சரி சரி நம்மளால அந்த குடும்பம் விளக்கேற்றி வச்சோம். அந்த குடும்பம் விளக்கேற்றி வச்சோம் வாழ்வு மகிழ்ச்சி பரவாயில்ல காலப்படுறாங்க. மீண்டும் நம்முடைய கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவாக இருந்தாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறி இந்த அன்பான வரவேற்புக்கும் நன்றி மறவாமல் வந்து வரவேற்பளித்தவர்கள் அனைவருக்கும் நன்றாக நன்றி. நன்றி நன்றி மறந்து விடாதீர்கள். கேமரா 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 நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா 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 குறித்து வாக்கு செய்திருக்கிறார். தமிழக பண்ருட்டி அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதே இரு கரங்களை கூட்டியபடி நம்மிடம் வாக்கு கேட்டு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து மறந்தாடுமா நம்ம வீட்டு பிள்ளைகளா படிக்கிறதுக்காக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சண்டை போட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி கொண்டு வந்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைகளா மருத்துவமனை மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை தமிழ்நாடு சட்டமன்ற
மக்களுக்காக போராடி கொண்டிருப்பது யாரு? நம்முடைய எம்எல்ஏ மண்டூட்டி எம்எல்ஏ தமிழக மாநில கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு தமிழக மாநில கட்சியின் தலைவர் அதன் வேல்முருகன் அவர்கள் இதோ நமது சாலைகள் சாத்தியப்படும் கேமரா பைக்கு விட பின்னாடி போயிருந்தது மாணவ செல்வர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சண்டையிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டார். வேல்முருகன் கோபக்காரன், வேல்முருகன் கோபமாக என்னிடம் சண்டையிட்டார். யாருக்காக சண்டையிட்டார் என்றால் மக்களுக்காக சண்டையிட்டார். மக்களுக்காக சண்டையிட்டு தொகுதிக்கு ஒரு கலையறிவியல் கல்லூரி வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் 230வது தொகுதிக்கும் கலையறிவியல் கல்லூரி வருவதற்கு காரணமாக இருந்த தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேலைவாய்ப்புக்காக இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்காக யார் போராடுறது பாருங்க. நம்மளுக்கு எதிர என்எல்சி நிர்வாகத்துக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி என்எல்சிக்குள்ளேயே முற்றுகை போராட்டம் நடத்தியது எதுக்காக? இங்க இருக்கிற பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்புக்காக. அதுக்காக போராடுறது யாருன்னு ஆய்வு பண்ணுங்க. அதற்காக போராடுகிற தலைவர் நம்முடைய பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா வாக்கு சேகரிக்க இதோ வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் கேமரா வாக்கு திட்டங்கள் பல கட்டங்களாய் மக்களை சென்றடையவும் வாக்களிப்பீர். நமது வாக்கு கேமரா சின்னத்திற்கே. நமது வேட்பாளர் திருமால் வளவனுக்கே. கேமரா சின்னம் வரலாறு கேமரா சின்னம் மக்கள் கூட தலைவர் வந்தாச்சு. கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். முந்திரி வியாபாரிகள் மனிதன்ற தோழர்களை மனதில் வைத்தால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் முந்திரி பூட்டைக்கு பெறுங்கள் என்று சட்டமன்றத்தில் தேர்தல் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ பண்ருட்டி எம்எல்ஏ தமிழக மாநில கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் குருமார் வளவனர்களுக்கு கேமரா வாக்கு கேட்டு தமிழக வாழ்வு கட்சியின் தலைவர் பண்ருட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்தில் கலைஞர்கள் கல்லூரி கொண்டு வந்து முந்திரி வியாபாரிகள் மகன்களும் படிக்க முடியும் என்ற நிலையை உருவாக்கிய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நம்மிடம் உரிமையாக கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மறந்தார்கள்
சந்தையிட்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்கள் இளைஞர்கள் அந்த முத்தமிழன் கேமரா 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 வென்று கொண்டிருக்கிறார். ஓட்டுக்காக கடைசி எப்போ யாராச்சும் சொல்லுங்க. 2016 வந்தேன், அதுக்கு முன்னாடி 2011 வந்தேன், 2011 மாவட்டம் இருக்கிறாரு. இந்த ஊரு நடத்தி பெரிய ஊர்வலமாக போய் ஆயிரக்கணக்கான பேர் கூட வந்தீங்க. ஆனா ஓட்டு போட்டு போய் ஓட்டு பார்த்து ஓட்ட காணும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதை நான் காசு கொடுக்கலாம், என்கிட்ட அந்த அளவுக்கு காசு கொடுக்கலாம் இல்லை. காசு கொடுத்து என்கிட்ட மருந்து காசு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு போட்டு வாங்கிட்டு சொல்லிட்டுங்க. பரவாயில்லை. 2011 தோற்கெடுத்த போதும் 2016 தோற்கெடுத்த போதும் நான் கவலை கொள்ளாமல் உங்களுடைய நாடு உரிமைகளுக்காக தொடர்ந்து போட்டிட்டு வரேன். ஏன்னா அந்த நன்றிகள் யாருக்கு கஷ்டப்பட்டு வருவேன். இந்த பக்கம் ஒரே பக்கம் வேணும், கஷ்டப்பட்டு போகலாம். சரி, அந்த சூழலை எடுத்து நீங்கள் வெளியிட்டு மாதிரி பாருங்க. அதனால அருமையை தாய்மார்களோ உறவினர்களோ நண்பர்களோ அந்த அனைவரும் நான் நன்றாக கேட்பது, இங்க இருக்கிற கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்து இங்க இருக்கிற சாலைகள் இருந்து தெருவுக்கு தெரு கோவில் அமைத்து கொடுத்த 1000 சூழல்கள் அமைத்து கொடுப்பதற்கு இந்த மக்களுக்கு பார்த்து செய்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தபோது, தடுப்பணைக்கு பிரச்சனை வந்தபோது எல்லா பிரச்சனைகளையும் கவனம் செலுத்தி உங்களுக்காக வாழ இருக்கிறேன், உங்களுக்காக போராட இருக்கிறேன். அவங்க தாய்மார்களோ உறவுகளோ, ஆனால் நீங்கள் தோற்றத்தால் நான் தோன்றப்படவில்லை. பக்கத்தில் இருக்கிற நெல்லிக்குட்டு தொகுதி, பழைய நெல்லிக்குட்டு தொகுதி, தற்போது பக்கத்து தொகுதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த தொகுதிக்கு போய் வந்து அந்த மக்கள் வேல்முருகனை போன்ற ஒரு போராளியை, வேல்முருகனை போன்ற ஒரு சிறந்த சட்டமன்ற ஆட்சியை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் சொந்தமா இருக்கீங்க, கட்சிக்காரங்களாவும் இருக்கிறீங்க. என் மீது மாறாத அன்புள்ளம் கொண்ட என் உணவு தலைமுறை. ஆனா எனக்கு யாருமே பெரும்பான்மையா தலித் மக்கள் இருக்கிறாங்க, ஆதித்திராளர்கள் இருக்கிறாங்க, தெளிவு மத்தவங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனா அவங்கதான் எனக்கு 40,000 ஓட்டு இருக்கு. 35,000 ஓட்டு, எவ்வளவு ஓட்டு? 40,000 ஓட்டு, 35,000 ஓட்டு ஒரே ஆளுக்கு போட்டாங்க. அது இந்த தேர்தலுக்கு தான் போட்டேன். மக்கள் சாதி பார்த்து ஒதுக்கல, முஸ்லிமு இந்துன்னு பார்த்து ஒதுக்கல. வேல்முருகன் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடக்கூடியவன், வாதாடக்கூடியவன். அவனுக்காக ஒரு வாய்ப்பை நாம் தர வேண்டும் என்று நான் என் தொகுதியிலிருந்து மாற்றுத் தொகுதிக்கு போய் நின்றேன். அவர்கள் என்னை வாக்களித்தார்கள், நான் வெற்றி பெற்றேன். ஆனால் இன்னைக்கு 2 தொகுதி மக்களும் பயன்படக்கூடிய வகையில காடாமலையில் இந்த ஆண்டு 2000 மாணவ மாணவிகள் படிக்கின்ற 50 கோடி ரூபாய் மதிப்பில் கலை அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்ததும் ஏற்கனவே 2 முறை என்னை ஜெயிக்க வச்ச போது, பண்ருட்டில நான் இருந்த போது, நீங்க என்னை ஜெயிக்க வச்ச போது அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில நான் இருந்தேன். நீங்க ஜெயிக்க வச்சு அனுப்புனீங்க. 100 கோடி ரூபாய் மதிப்புல இன்னைக்கு அவருக்கு மணிக்கங்குப்பம் வளாகத்தில் இறங்கின உடனே அண்ணா பல்கலைக்கழகம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் எலக்ட்ரானிக் படிக்கலாம், இன்றைக்கு எல்லா படிப்பும் படிக்கலாம். ஆனா அந்த படிப்பு ஒரு காலத்துல நான் கூட்டு பிள்ளைங்களா தனியார்ல போய் படிக்கணும்னா அந்த படிப்புக்கு நண்பரை 5 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா இன்னும் சில காலத்துல அதிகம் 14 போன்ற இப்ப கொண்டு வாங்க சொல்றேன்.
இந்த ஆண்டு 2000 மாணவர்கள் படிக்கிறது ஆர்ட்ஸ் ஆண்டு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறது இன்ஜினியரிங் கல்லூரி. இது எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறேன். நான் வர வழியில பாக்குறேன், ஏதாவது ஒரு கொடி கட்டுருக்கு, அது யாருன்னா நடிகர் முடியுனாங்க. நடிகர் அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் எனக்கு போடுங்க. அந்த நடிகரோட படத்தை 50 ரூபா டிக்கெட்ட 5000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து பார்த்துருக்கீங்க, பாதபூஜை செஞ்சிருக்கீங்க, கட் அவுட் செஞ்சிருக்கீங்க. காட்டாம்பூரில் உங்களை மாதிரி ஒரு கூட்டுக்காரங்க முந்திரி விவசாயி போலீஸ்காரன் அடிச்சு போட்டாங்க, ரோட்ல உட்காந்து மறைவு பண்ணது நான் தான். அந்த பிள்ளைக்கு நீதி கட்டது நான் தான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டது நான் தான். செஞ்ச அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் பண்ணது நான் தான். இப்ப அந்த குடும்பத்திற்கு அந்த அதிகாரிகளுடைய சம்பளத்தை பறிச்சு 10 லட்சம் ரூபாய் அந்த விதவை தாய்க்கு அந்த குழந்தைகளுக்கு நிவாரணம் வாங்கி கொடுத்தது நான் தான். அவங்களுக்கு போராட்டத்துக்கு நானே கல்லூரி கொண்டாடுறதுனால இன்னும் கல்லூரி கொண்டாடுறதுனால எங்க முந்திரி கொட்டை உடச்சு கையெல்லாம் கொடுத்து போய் சொல்லி உங்களுடைய முந்திரிக்கு மூட்டைக்கு 20000 கொடுங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சண்டை போடுறதுக்கு நானு, எல்லாத்துக்கும் நானு. ஆனா ஓட்ட மட்டும் நீங்க யாராருக்கோ போடுறீங்க, கட்டளைக்கு போடுறீங்க, சூரியனுக்கு போடுறீங்க. கேட்டா அவங்க 1000 கொடுக்குறாங்க, 2000 கொடுக்குறாங்க. நான் அவங்களாம் கொடுக்குறாங்க. இங்க சிவகுமார் இருக்கிறாரு, நீங்க இத்தனை கட்சி நிர்வாகி இருக்கீங்க, கூட்டணி கட்சி நம்பர்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஆனா எதுக்காவது உங்ககிட்ட நான் லஞ்சம் வாங்கினா, கமிஷன் வாங்கினா, காசு கேட்டேன்னா, ஊழல் செய்யனா, முறைகேட்டில் ஈடுபட்டனா, உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு எம்எஸ்சில வேலை கேட்டு என் சொந்த காசை போட்டு மாவட்ட முழுத்திருக்கிற கட்சிக்காரங்களுக்கு வேன் வச்சு கொடுத்து, டாடா ஏசி வச்சு கொடுத்து, ஆயிரக்கணக்கான போய் இறக்கி அந்த என்எல்சியை போராட்டம் செய்து என் மக்களுக்கு வேலை கொடுங்க கேட்டவன் யாரோ? அதனால உங்களின் குரல், உங்களுக்காக உழைக்கிற ஒரு குரல் வேல்முருகன் குரல். நீங்கள் வெற்றி பெற செய்து வைத்தாலும் தோற்கடித்தாலும் உங்களுக்காக பணி செய்தேன். 2 முறை ஜெயிக்க வச்சுங்க, 2 முறை உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டேன். அந்த வேளாண்மை சண்டப்பட்டு என் தாய்மாருக்கு வருமானம் சுருக்கு பைக்கு அறுக்கு பணிக்கு வர வருமானத்தை நாட்டு சீட்டுக்கார சொல்லிட்டு இருந்தான். எங்க பார்த்தாலும் நாட்டு சீட்டு இருந்துச்சு. அதை எதிர்த்து அந்த அம்மாவிட்ட கண்ணீர் விட்டு அழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாட்டையை ஒழித்தவன் நாட்டை ஸ்டாலின் சொன்னேன். என் தாய்மார்களின் தாலி அறுக்கிற என் டாஸ்மாக் கடையை மூலங்க ஸ்டாலின் சொன்னேன். இன்னும் வரைக்கும் செய்யல. இந்த வன்னியர்களுக்கு 10.5% ஒன்று சொல்றாங்களே, அதனாச்சும் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு வேல்முருகன் டெய்லி என்கிட்ட சண்டை சொல்லி உடனே உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வுபட்ட பாரதிதாசனை நியமிக்கிறேன். அவர் பள்ளி விவரங்களை எடுத்து உடனே உங்களுக்கு வாழ்வார்னு சொன்னாங்க. பள்ளி விவரம் எடுக்கிறாரு கொடுத்துக்கொண்டே இருக்கிறாரு. அதனால நான் கேள்வி கேட்டேன். அவருக்கு எனக்கு சண்டை. சரி, வன்னியருக்கு தான் தரல, ஒரு ஜாதிக்கு கொடுத்துட்டாங்கன்னு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நீங்க தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னேன். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதி மக்களுக்கும் அவருடைய தலைகளை எண்ணி அவரவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். அதுவும் தரல. தமிழ்நாட்டு அரசு வேலைகளை எல்லாரும் உத்தரப்பிரதேச ராஜஸ்தான் உட்காந்துட்டான். எங்க பார்த்தாலும் நாட்டு நாடுகள் அரசாங்கம் வரைக்கும் அவன் வந்துட்டான். அதனால என் பிள்ளைங்களுக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு கேட்டேன். அதுவும் தரல. அதனால தோச்சுக்கிட்டு போயாம சீட்டும் நோட்டு சொல்லி கைவிடக்கூடாது. செம்மண் மண்ணில் பிறந்து கடலூர் மாவட்டத்தில் பிறந்து ஒரு கட்சியை நிறுவி அதற்கு ஒரு தலைவர் ஆகி அந்த கட்சி தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் போட்டி போட அளவுக்கு வளர்ந்திருக்கிறது சொன்னால் 82ல இன்னும் முதல் தேர்தல் திமுக இது வரைக்கும் 234 தொகுதிகள் தனியா நிக்கல. காங்கிரஸோட கூட்டணி, கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சுதான் 234 தொகுதிகள் இருக்காங்க. ஆனா உங்க செம்மண் முந்திரி காட்டில பிறந்த இந்த வேல்முருகன் 234 தொகுதிகளிலும் தனியா நிக்கிறார். ஒரு மக்களோட நீங்க கூட பாருங்க, திமுக கூட 26 கட்சி, நம்ம சபா எம்எல்ஏ கூட. நான் எதுவும் குறை சொல்ல, அவருக்கு 2 முறை போட்டுட்டீங்க, எனக்கு ஒரு முறை போடுங்க. சிவசுப்பிரமணியனுக்கு போட்டீங்க, எனக்கு ஒரு முறை போடுங்கன்ற. சொத்தனாருக்கு ஒரு முறை போட்டீங்க. நான் கட்சி ஆரம்பிச்சு தனியா நிக்கிறேன். நெய்வேலி தொகுதின்னு மாறின பிறகு 2 முறை எனக்கு தோக்கடிச்சிட்டீங்க. இந்த முறையாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நீங்க கேட்கலாம், எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஏன் நீங்க தான் நிக்கிறீங்க, உங்க அண்ணன் தானே கேட்டுருக்காங்க. உங்க மேல எல்லாம் எனக்கு கோவம். ஏன் கோவம்? 2 முறை வந்து நீங்க இதான் கோயிலுக்கு வந்தேன், குளத்துக்கு வந்தேன், கூப்பிட்டீங்க, ஆராய்ச்சி எடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஆனா தொட்டியில போய் கிருஷ்ணல என்னடா ஓட்ட மாட்டேன். அதனால நான் கோச்சிக்கிட்டு நான் கோயில் நிற்க மாட்டேன்னு சொல்லி என்ன யாரு ஏற்றுக்கிறாங்களோ, நான் கையெடுத்து கும்பிட்டா யாரு எனக்கு ஓட்டு போடுறாங்களோ அப்படின்னு நான் எங்க போனேன், போய் பழைய நெல்லிக்கு பொங்கல போய் நின்று ஜெயிச்சு
இன்னைக்கு பண்ருட்டி பஸ் ஸ்டாண்டு, மார்க்கெட்டு, இன்னைக்கு காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் 100 நீங்களாம் பண்ருட்டிக்கு போன ஹாஸ்பிட்டல் 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு 5 மணி நேரம் கட்டுறது புதுசா போய் பாருங்க. ஏற்கனவே இந்த யூரின் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் எடுத்து வச்சா அப்படியே மழை பெஞ்சு அது எல்லாமே டெஸ்ட் வராது. நீங்க போய் பாருங்க எப்படியாப்பட்ட கட்டணம் கட்டி கொடுத்துருங்க போய் பாருங்க. இன்னைக்கு பண்ருட்டியில இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அதிகமான சாலைகள். நம்முடைய காடாமணி ரீஸ்டார்ட்ஸ் கட்டுறோம். ரீஸ்டார்ட்லாம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கட்டி கொடுத்தேன். உங்க ஊர்ல ஏதாவது பயிர் இருந்துச்சுன்னா கடலூர்ல இருந்து வண்டி வரது லேட் ஆகும் சொல்லி முத்தாண்டிக்கு பக்கத்துல ஃபயர் ஸ்டேஷன் கார் அமைச்சு கொடுத்தான். ஐமாஸ் விளக்குகள், பெரு விளக்குகள், சிமெண்ட் சாலைகள், காடாமணி இருக்கு, மேல்நிலைப்பள்ளி, அங்க விடுதி எல்லாம் பார்த்து செய்யுங்க. ஆனா என்ன செய்யுது, நம்ம ஆளுங்க வேல்முருகன் வாழ்ன்னு சொல்றது பிறகு விஜய் வாழ்ன்னு சொல்றான், குஷ்பு வாழ்ன்னு சொல்றான், நயன்தாரா வாழ்ன்னு சொல்றான். நமக்காக எல்லாம் சொல்கின்ற யார் இருக்கிறேன் இந்த முறையாவது என்னை கைவிட்டானது இது நானே துவக்கி நானே நிறுவி நானே தலைவராக இருந்து வழிநடத்துகிற இந்த கட்சி. சிவகுமார் கேட்ட மாவட்டத்துல நீ தான்பா உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாச்சு எம்எல்ஏ நிக்கிறேன். நானே பாப்பாவுக்கு பீஸ் கட்டுறது கஷ்டப்படுறேன். சீட்டு ஓசில வாங்கி கொடுத்தேன், நான் கூட வாங்கிக்கல. 5 லட்சம் ரூபா அந்த சீட்டு பிஎஸ்சி அக்ரி. அதனால எல்லாருக்கும் யார் பி எடுத்து என்கிட்ட வந்து யாராச்சும் பி சீட்டு கேட்டு பிஎஸ்சி சீட்டு கேட்டு பிஎஸ் சீட்டு கேட்டு 2 லட்சம் கூட 5 லட்சம் கொடுங்க காசு வாங்கி சீட்டு வாங்கி கொடுத்தனா எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் வீடு தேடி வந்து கல்விக்குன்னு வந்தால் என்னால முடிஞ்ச உதவி செய்து ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நான் கல்வி உதவி கொடுத்திருக்கிறேன், சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறேன், கைகடிகாரம் வாங்கி கொடுத்திருக்கிறேன், காயின் வாங்கி கொடுத்து பெண் பிள்ளைகளை பாராட்டி இருக்கிறேன். இப்போது கூட என்ன செய்யணும் தெரியுமா, இந்த ஏரோநாட்டிக் சொல்லுவாங்கல்ல அந்த படிப்புக்கும் அந்த விஞ்ஞானம். நம்முடைய அப்துல் கலாம் இருக்காருல்ல, அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகள் அக்னி ஏவுகணை ஏவணும். சேட்டலைட் இருக்கிற பலூனு, இந்த பலூன்ல ஒரு சிப்பு வச்சு சைனா அண்ட் பாகிஸ்தான் இவர்கள் என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்ற கண்டுபிடிக்கிற ஒரு விஞ்ஞான கூடத்தை நானும் சில நண்பர்களும் சேர்ந்து நிறுவி இன்னைக்கு உலகத்திலேயே தலைச்சிறந்த 3 கின்னஸ் பெற்றிருக்கிறது. நான் நண்பராக இருந்து என் நண்பரோடு நானும் சேர்ந்து அதை ஒரு ஆலோசனையாக இருக்கிற அந்த ஸ்பேஸ் இந்தியா டெக்னாலஜி என்கிற நிறுவனம். அதுல நான் அதை போய் பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துச்சு. ஐயோ குழு பெரிய அறிவு இருக்கா இந்த ஆனந்த மகாலிங்க தமிழனை சொல்லி நம்ம பசங்க நெய்வேலி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாரும் கூட்டு வந்து அவரையும் கூட்டு வந்து அந்த பசங்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். திருமாவளவன் நடத்துற அந்த பள்ளியில என் சொந்த செலவுல 2 கோடி ரூபாய் கடன் வாங்கி ரைட் ராயல் அக்கௌண்ட்ல ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கு அனுப்பி ஒரு மாணவர்களுக்கும் அதுக்கு 50,000 ரூபாய் செலவாகும் அந்த பயிற்சி கொடுக்கறதுக்கு அந்த படிப்பு படிக்கிறதுக்கு. அதுல அந்த ஆனந்த மகாலிங்கத்துக்கிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி அதை சரிபாதியா குறைச்சி இன்னைக்கு நம்முடைய நல்லா பள்ளியில படிக்கிற மாணவர்கள், நெய்வேலி ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள், அரசு பள்ளியில தமிழ்நாடு முழுக்க படிக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களில் யாராவது ஒரு அப்துல் கலாம் கிடைக்க மாட்டானா என்கிற முயற்சி சும்மா இல்ல, நான் வீட்டுல போய் தூங்கி இல்ல, நான் இந்த முறை தோக்கச்சா என்ன செய்வேன், நான் மட்டும் ஒரு தோட்டம் எடுத்துட்டு போய் எனக்கு ஒரு 40 ஏக்கர் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி கட்ட போடுறேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. நாளைக்கு உங்களை அடிச்சாலோ அணைச்சாலோ உங்களுக்கு பிரச்சனையோ மழை வந்தாலோ வருதாப்புல வந்து ஒக்கிப்பொழி வந்தது சாணைப்பொழி வந்துச்சு எவன் வந்துங்கன்னா யார் வந்து உங்களை காப்பாற்றலாம், யார் எங்களுக்கு உட்காந்து போராட்டம் பண்ணா. இதே சிவகுமார் அவங்க தம்பிங்க நம்ம நண்பர்கள்லாம் நிற்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் லாரியில ஏறி டாடா ஏசில வந்து என்னை பார்த்து சில அம்மா எல்லாம் கட்டி பிடிச்சி என்ன அழுப்பீங்க. ஐயா நீ உண்ணாவிரதம் இருக்காங்க, நீ உண்ணாவிரதம் இருக்காங்க. நம்ம வச்ச பலாமரம், நம்ம வச்ச மாமரம், நம்ம வச்ச புதிரி மரம் எல்லாம் இஞ்சி போச்சு தானே போயில அப்படியே வேரோடு பிடிங்கிச்சுதானே. ஒண்ணு நம்ம ஒரு பலாமரம் வச்சு உருவாக்க 40 வருஷம் 50 வருஷம் என்று அந்த வழிகளுக்காக அம்மையா ஜெயலலிதாவே நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து எங்க கடவுள் மாவட்டத்தை பாருங்கம்மா. மன்மோகன் சிங் அப்ப பிரதமர் மன்மோகன் சிங்கே எங்களுக்கு 5000 கோடி என் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுங்க. என் கடவுள் மாவட்டமே அழிஞ்சு போச்சு, எங்க முந்திரி காடு போச்சு, எங்க பலாமரம் முடிஞ்சிச்சு, எங்க வாழைமரம் சாஞ்சிச்சு, எங்க வாழ்க்கையோ சாய்ந்து விட்டது என்று போராடியவர் வேல்முருகன். ஒரு தனி ஹெலிகாப்டர் பிடிச்சி ஒரு பத்திரிகையில பேசி வந்து உங்க போட்டா எல்லாத்தையும் கூப்பிட எடுத்து விவசாயத்தை கொடுத்து நிவாரணத்தை பற்றி தந்தவர் வேல்முருகன். இந்த வேல்முருகனை காட்டிலும் இன்னைக்கு சினிமாக்காரன் வரவங்களுக்குலாம் நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்க. கொடுக்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளை உங்களுக்காக வாழாடுகிற உங்களுக்காக போராடுகிற ஏற்கனவே நம்ம ஊர்ல வழக்கு எப்படி வரும், நான் எவ்வளவு சொல்லுங்க எப்படி வரும். மஞ்சள் லைட்டா இல்லை. இன்னைக்கு எட்டுக்கு சப்ஜெக்ஷன் எடுக்கப்பட்ட சப்ஜெக்ஷன், இன்னைக்கு பண்ருட்டி டவுன்ல அப்படி இழுப்புத்தோப்பு சப்ஜெக்ஷன், இன்னைக்கு சமத்து கோரணத்துக்கு சப்ஜெக்ஷன், அந்த பக்கம் ரோட்டு தோப்பு கோயில் சப்ஜெக்ஷன். என்ன செய்யல மந்திரிய ஐஏஎஸ் ஆஃபீஸரை அதிகாரிய முதலமைச்சரையே மிரட்டுவேன். யாருக்காக? ஒரு மக்களுக்காக மிரட்டுவோம். செல்வாக்கை பயன்படுத்தி 25
கான்ட்ராக்ட் கேட்டனா ஒப்பந்தம் கேட்டனா நீங்க சபா மற்ற எம்எல்ஏக்கள் எல்லாரும் சோத்துறோம், எல்லாருக்கும் என்எல்சில வீடு இருக்கு, என்எல்சில பிசினஸ் இருக்கு, என்எல்சில கான்ட்ராக்ட் இருக்கு, வேல்முறைக்கு என்ன இருக்கு, டீ கூட கொடுக்க மாட்டேன். பேச்சுவார்த்தை போய் அப்போ எஸ்பி கலெக்டர் சார் ஒரு டீயாச்சும் கொடுங்க, இது என்எல்சி காரண்டி என் மக்களை சுரண்டி சம்பாதிச்ச அந்த காசுல கொடுக்குற டீ சாப்பிட மாட்டேன். முதலமைச்சர் மந்திரி வரும்போது போவாங்க தவிர ஒரு நாளும் போய் அங்க தங்க மாட்டேன். ஏன் என் தொழிலாளர் வர்க்கத்தின் உரிமைக்காக போராடுறேன், என் மக்களின் வாழ்வு உரிமைக்காக போராடுறேன், என் மக்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்க மாட்டேன்ற பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் கொடுக்குறேன், உனக்கிட்ட எனக்கு என்ன நட்பு என்று கேட்கிற ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்று சொன்னால் அது நம்ம உணர்வுறேன். கிளம்புக்குமா உங்களை பார்த்தா பேசிக்கிட்டே இருந்து தோணுது. நம்ம 20 பேர் இருக்கு, போய் பேசுமா நன்றி. பார்க்குறாங்க என்கிட்ட 1000 இல்லை, 2000 இல்லை, 5000 இல்லை. எங்க சிவகுமார் ஒரு டோர் நோட்டீஸ் தான் கொடுப்பாரு, குண்டடிக்கு தான் கொடுப்பாரு. கேமரா சின்ன எங்க இருக்குன்னு பாருங்க, திருமாவளவன் பேர் இருக்கும், ஒரு ஓட்டை மட்டும் போடுங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன கேட்டாலும் எங்க திருமாவளவன் செய்யறாரு அப்படியோ உங்க வேல்முருகன் உங்களுக்காக அத்தனையும் அன்பான வரவேற்புக்கு நன்றி. இந்த ஊர்ல நூற்றுக்கணக்கான தம்பிமார்கள் கட்சியில் இருக்கிறீங்க. அதனால இப்போது கூட சரி பாமக நான் வளர்த்த கட்சி, நான் உருவாக்கிய கட்சி, இந்த மாவட்டத்துல தமிழ்நாடு முழுக்க இணைப்பு சார்ந்த வளர்த்த கட்சி, அந்த கட்சியில கூட தம்பிங்க நம்ம கட்சியில இணைஞ்சிருக்காங்க. பல ஊர்ல இன்னைக்கு கூட ஒரு ஒன்றியத்திலார் வந்து இணைஞ்சாரு, கடவுள் திருச்சி பார்த்து வந்து. அதனால நாங்க 5000 வயசாகி போச்சு, சின்ன 5000 சம்பளம் இருக்குது. அதனால அங்கேயும் இல்லாம வீணா போவாதீங்க. இதோ வேறுபாடுகள் இருக்கிறேன் பாருங்கள், நாம் மாற்றத்தை உருவாக்கும் நம்ம நேரத்தை வாய்ப்புக்கு நன்றி கூட வருவாங்க. மேல வர முடியாது, சிஸ்டம் வந்து ஹைட்ராலிக் இருக்கு, அதனால துண்ட கூட ரூபன் ராஜு மற்றும் 5 பேர் நன்றி பாட்டாளி மற்றும் வசந்த உலகி தமிழக நாகரிக இது வந்து மேலே ஏற்றினா பார்த்தீங்களா? நன்றி 23ஆம் தேதி நாளை சந்திரகரமும் அஜிய பசங்கெல்லாம் சொல்லுவான், எல்லாருக்கும் சொல்லுங்க. ரத்னா நன்றி. செயலாளர், அன்பு செயலாளர், துணை செயலாளர், நாங்கெல்லாம் மாவட்டம் எல்லாருக்கும் ஈபி டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் நன்றி. நீங்க போறதில்லை நம்ம தொழில எங்க இருக்கோ எல்லா இடத்துலயும் போட சொல்லுங்க. வருமானம் தொழில நம்ம கேமரா நிற்குது, எங்கெல்லாம் கேமரா நிற்குது அங்கெல்லாம் போட சொல்லுங்க. சொந்தத்துக்குலாம் சொல்லுங்க. 6வது பட்டனு கேமரா சின்னம், 6வது பட்டனு கேமரா சின்னம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருமால் வளவன் அவர்களுக்கு கேமரா சின்னத்துக்கு வாங்கிவிட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்ருட்டி அண்ணன் வேட்புமனு அவர்கள் இருக்கிறார். நமக்காக தொகுதிக்கு ஒரு கலைஞர்கள் கல்லூரி வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியவர். பக்கத்தில் இருக்கிற பண்ருட்டி மருத்துவமனை நமக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பண்ருட்டி மருத்துவமனை தான் போறோம். நன்றி கேமரா ஓட்டு போறோம்மா. 100 படுக்கை வசதியோடு ஆபரேஷன் தேட்டர் கொண்டு அத்தனையுமே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாவட்ட மருத்துவமனைக்கு நிகராக 24 மணி நேரம் மருத்துவர்கள் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய தரம் உயர்த்தி கொடுத்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் நம்முடைய மன்றி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோட நம்மிடம் கேமரா சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தமிழக வாழ்வுரிமை கட்சி பாருடா, தன்மானோடு முருகன் தலைவர் தமிழினம் காண்கின்ற எண்ணந்தோருடா, தவறுகளை படம் பிடிக்கும் சின்னம் பாருடா, தவறுகளை படம் பிடிக்கும் சின்னம் பாருடா, இங்கே தவறுகளை படம் பிடிக்கும் சின்னம் பாருடா.
கட்சியின் தலைவர் கண்டுபிடிக்கப்பட்டு அண்ணன் அவர்கள் கேமரா 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 சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திருநாள் வளவன் அவர்களை ஆதரித்து கேமரா 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 சின்னத்துக்கு வாக்குகளை சேகரிக்க இதோ வருகிறார் தமிழர் தலைவர் அண்ணன் வேல்முருகன் புரட்சியின் சின்னம் கேமரா. இது தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கேமரா 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 நமது சின்னம். நல்லா இருந்தா 2016 ஓட்டு கேட்டேன் கேமராவுக்கு. சில பேர் போட்டுங்க, பல பேர் போடல, போட்டேன். இப்போ 5 வருஷம் கழிச்சு உங்களை வந்து ஓட்டு பார்க்குறேன், 2 கேட்டு போட்டு விடுங்க போட்டாங்க. அப்புறம் 2011 வந்து கேட்டேன், அப்படியே நீங்க என்ன செஞ்சீங்க, போட்டு எடுத்துக்கிட்டீங்க பாவம். அதனால நான் எதுவும் உங்களை கோச்சிக்கல. அப்ப 2011 என்னை ஜெயிக்க வைக்கல, 2016 என்னை ஜெயிக்க வைக்கல. அதனால நான் உங்க நேரில் கோச்சிக்கிட்டு பழைய நெல்லிக்குப்ப தொகுதி, அதுக்கு இப்ப பேரு பண்ருட்டி தொகுதி, பழைய பண்ருட்டி தொகுதிக்கு பேரு இப்ப நெல்லிக்குப்ப தொகுதி. அதனால நான் என்ன செஞ்சேன், உங்க நேரில் கோச்சிக்கிட்டு போய் 25 ஊர் இருக்கு, 234 தொழில் வேட்பாளர் நேர்த்திருக்கிறேன், 30 தொழிலை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஆகிய 231 தொகுதிக்கு நான் போய் ஓட்டு கேட்கணும். நாளைக்கு ஒரே நாள் 5 மணி வரைக்கும் இருக்கு. அதனால குறிஞ்சிப்பாளைக்கும் போகணும், கடலூருக்கும் போகணும், விசாக்காலுக்கும் போகணும், அதனால கோணகிரிக்கு போகணும், அதனால பண்ருட்டிக்கும் போகணும். அதனால கொஞ்சம் பொறுமையா ஒத்துழைப்பு கொடுங்க. நான் போன முறை கூட வேடிங்க. அதனால தாய்மார்களே 2 முறை வந்து கேட்டேன். சில பேர் போட்டீங்க, எனக்காக இதே மாதிரி கொடி பிடிச்சி என் தாய்மார்கள்லாம் வந்தீங்க. சில பேர் போடல, கேட்டா பக்கத்து ஊருக்காரர் நிக்கிறாருங்க. ஒரு முறை பக்கத்து ஊருக்காரரு சிவசுப்பிரமணியனுக்கு ஓட்டு போட்டுங்க நெட்டாலிக்கு. 2 முறை இன்னொரு பக்கத்து ஊருக்காரரு சபாவுக்கு போட்டு எம்எல்ஏ வாங்கிட்டீங்க. இந்த நெய்வேலி தொகுதின்னு மாற்றி அமைச்ச பிறகு எனக்கு ஓட்டு போட்டீங்களா? நான் ஜெயிச்சனா? 2 முறை நான் தோத்துட்டேன். அதனால உங்க பேர்ல கோச்சிக்கிட்டு பண்ருட்டிக்கு போய் ஜெயிச்சு உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு இந்த வருஷம் 50 ஹாஸ்டல் சேர்ந்து கல்லூரி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஆத்துக்கு அண்ணாண்ட பண்ருட்டியில் எங்கேயும் கொண்டு வரல. நிறைய இருக்கிற நம்ம பண்டிகை திட்டத்துல பேரான திட்டத்துல இன்னைக்கு அற்புதமான கட்டடம் 50 கோடி ரூபாய் கட்டட பணியை தொடங்கி இருக்கிறேன். 2000 மாணவர்கள் படிக்கிறாங்க. நம்ம ஊர்ல யாராச்சும் ஹாஸ்டல் சேர்ந்து படிக்கிறாங்களா? இந்த வருஷம் படிக்கிறாங்களா? இருக்கா சொல்லாது மக்களுக்கு தெரியவே தெரியாது, சொல்லுமே தெரியாது. அதனால உங்க பிள்ளைகள் எம்எல்ஏ போட்டு பஞ்சாயத்து இருக்கும்போது ஜெயிக்க வச்சுங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்ப என்ன சொல்ல போட்டா பழைய கட்சிக்காரன் என்ன அடங்கிட்டு மாட்டாங்க. கொஞ்சம் ஓடுறதுனா தலைவர் எம்எல்ஏ பேசுறாங்களோ பேசாம இருக்கான்னு தெரியாது. தலைவர் அசோகன் காலத்துல இருந்து இருக்கிறோம். அதனால அருமை உறவுகளே, நண்பர்களே, நான் உங்ககிட்ட 2 முறை போடல தோற்கடிச்சிட்டீங்க. இந்த முறை வந்திருக்கிறேன், நம்பி வந்திருக்கிறேன். நான் எதுக்காக கோச்சிட்டு போனாலும் திரும்பி வந்திருக்கேன். சரி, இந்த முறை போய் கேட்கும். நம்ம நிக்கல, நம்ம என்னுடைய சகோதரன் நிறுத்துக்கிறேன். அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவர் கல்வி கொடுக்குறாரு, நிறைய மாணவர்களை படிக்க வைக்கிறார், ஏழை மாணவர்களை படிக்க வைக்கிறார். அதனால நான் உங்க மேல இருக்கிற கோபத்திலையும் என்கிட்ட காசு இல்லை, நான் சம்பாதிக்கல. நான் எதுவும் சம்பாதிச்சிருக்கேன்னா? கோயிலுக்கு போறவங்கிட்ட யாருக்கிட்டாச்சும் எதுக்காச்சும் காசு வாங்கியிருக்கணும், சம்பளம் வாங்கியிருக்கணும், கமிஷன் வாங்கியிருக்கணும், வேலை வாங்கி தரேன், டிரான்ஸ்பர் வாங்கி தரேன் காசு வாங்கியிருக்கணும், என்எல்சி உங்களுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து எனக்கு காசு கொடுங்க இருக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு நண்பர் வானத்தை இல்லா வளைப்பேன் எடுத்துருவாங்க 5 லட்சம் 10 லட்சம் கேட்டிருக்கணும். அல்ல, அவங்க ஒரு பாமகலேருந்து வந்து நம்ம சிவகுமார் அவங்க அண்ணனும் தான் இப்போ எனக்கு இந்த காலண்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது சொன்னமே ஏதோ சொல்லு கம்மி இந்த மாதிரி வச்சு மீதி அங்கே மிஞ்சி போன ஒரு பலாபலம் கொடுக்குங்க. இல்லைன்னா 1/2 கிலோ முந்திரி பேர் கொடுக்க முந்திரி பேர் கம்மி கட்டிருக்காரு. எங்க எங்க முந்திரி தலைவர் எங்க ஆசிரியர் ஆசிரியர் மிஞ்சி போனா 2 கிலோ முந்திரி பேர் கொடுப்பாங்க. அந்த வீட்டு நம்ம கோபாலகிருஷ்ணன் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் விட்டா போச்சுப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த முறை திமுக
திமுக உங்களுக்கு 2000 கொடுக்கும், அதிமுக 10 வருஷம் வந்தது அதுவும் 2000 கொடுக்கலாம். நான் உங்ககிட்ட 1 ரூபா லஞ்சம் வாங்கல, கமிஷன் வாங்கல, ரோடு போடுறதுக்கு காசு வாங்கல, நான் நேர்மையா இருந்திருக்கிறேன். நீங்க படிக்கிறதுக்கு கல்லூரி 2 கல்லூரி கொடுத்துருக்கேன். இது பண்ருட்டார் செய்யறேன். இதை பண்ருட்டார் நீங்க முறை போட்டீங்க. மந்திரி அவர் இன்னும் கொண்டாடுறாரா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவரால் முடியல கொண்டு வரல. அடுத்து சபா 2 முறை எம்எல்ஏ இருக்காரு. அவர் கலைஞர்கள் கல்லூரி கொண்டு வந்தாரா? வந்து ராமச்சந்திரன் பக்கத்தில் அவர் செஞ்சாரா? இல்ல அந்த சொற்றால முடிஞ்சதா? இல்ல நம்ம சிவசுப்ரமணியால முடிஞ்சதா? வேல்முருகன் கட்சியுடைய தலைவர், முன்னிறுத்த தலைவர், நான் எழுந்து பேசுகிறேன் என்றால் ஒட்டுமொத்த சட்டமன்றமே என்னை திரும்பி பார்க்கும். அப்படித்தான் என் தொகுதி மக்களுக்கு ஒவ்வொன்றை சாதிக்கு. இன்னைக்கு பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறேன். உலகளாவியில் நம்முடைய பலாப்பழத்தை நாம் ஏற்றுமதி செய்யலாம். சரி, ஏற்றுமதி செஞ்சாலும் 3 நாள் அழிவிடுமே அப்படின்னு இன்னைக்கு கேட்கலாம். அது அழுவாத விற்பனைக்கு பண்ருட்டி மார்க்கெட் கமிட்டி உள்ள உழவர் சந்தையில 10 கோடி ரூபாயில் நவீன குளிர் சாதன கிடங்கு அமைத்து கொடுத்திருக்கிறேன். விவசாய பெருமக்கள், நான் தெரிஞ்சுக்கணும் உங்கள்கிட்ட ஓட்டு. நான் கட்டிய பாலம், நான் போட்ட ரோடு, முஸ்லிம்களுக்கு ஒரு காலத்தில் போக முடியும் பண்ணீங்க. கருப்பியை தாண்டி போக முடியுமா? இன்னைக்கு அங்க கோடிக்கணக்கான ரூபாயில பாலம் யாரு கட்டினா? யார் ஆண்டு கட்டினா? இன்னைக்கு பண்ருட்டிக்கு, இன்னைக்கு மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, பேருந்துக்கு, குடியிருப்புக்கு, காடாம்பருக்கு, எம்பிசி விடுதி பார்த்து உங்களுக்கு செஞ்சேன். ஆனா நீங்க 2 முறை எனக்கு கைவிட்டீங்க. 3வது முறையும் வந்து உங்ககிட்ட நிக்கிறேன். எனக்கு மறந்துடாமல் ராமராவுக்கு வாக்களிச்சுங்க. நான் சாமிகிட்ட என்ன கேட்டேன்? கூட்டில இருந்து ஏன் என்ன வெளியேற்றினாங்க? சாமியாரும் பணம் கொடுத்து நடத்துங்க. இந்த பாலா பண வங்கிய சாதி 40 வருஷமா ராமதேவையாவை நம்பி நாங்கள் நின்னோம். பல வழக்குகளை சந்திச்சோம், போராடணும். இந்த 10.5% கொடுங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணைக்கு போடுறாரு. போட்டவர் தான் எந்த வேலையும் நடக்கல. ஏன் செய்யலன்னு கேட்டேன். இது நான் செஞ்ச தப்பா? சரி, அதான் செய்யல. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. எல்லா சாதிகளுக்கும் அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்றுமாறு IAS, IPS, நீதிபதி, PE, MPPS இடங்கள் போடணும்னு கேட்பான். அதுவும் செய்யல. சண்டை. சரி, அதுவும் செய்யல. இங்க படிச்ச ஊர்ல இளைஞர்கள் இருக்கிறான், அவனுக்கு வேலை கொடு. எல்லாம் பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் வரான் அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஆபரேஷன் இருக்காங்களா கேளுங்க. ஆபரேஷன் இருந்து நம்ம கூட போயிடலாம். ஆபரேஷன் இருக்காங்களா? சரி, பரவாயில்ல. அதனால அருமை உறவுகளே, நண்பர்களே, தமிழக வேலை தமிழருக்கு ஒரு சட்டம் ஏற்றுங்க. அதுவும் ஏற்றல. இலங்கையில இனப்படுகொலை நடந்து போச்சு. அதுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. அதையும் செய்யல. நம்ம சந்தனக்காடு வீரப்ப, என் தம்பி நார்மல் டிஷர்ட் போட்டிருக்காங்க. அந்த அம்மா முஸ்லிம் வீரப்ப என் கட்சியில் இருக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணகிரியில வேட்பாளராக எம்எல்ஏ நிறுத்திருக்கேன். அது சமாதி. அவன் போலீஸ்காரன் சுட்டு கொண்டு போட்டான். அந்த அம்மா நாளா போய் ஒரு மலர் பாலை வச்சு, ஒரு மலர் வலையை வச்சு அஞ்சலி செலுத்துறதுக்கு சொந்த இடத்துல ஒரு சமாதி கட்டுக்கிறேன்னு கேட்டேன். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட வீரப்பொல்லா தீவிரவாதி தமிழ் கடத்த நடந்தது, அவருக்கு அனுமதி தர முடியும்னு சொல்லிட்டாரு. இது நியாயமா? இது நியாயமா சொல்லுங்க. நம்மளுக்கு 10,000 நம்ம அப்பனா நம்ம சித்தப்பனா கோயிலுக்கு சுத்தா உங்க அரசாங்கத்துக்கு பார்வையில ஒரு தீவிரவாதியா இருக்கலாம். ஆனா தருமபுரி, கிருஷ்ணகிரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி 4 மாநிலத்துக்கு சிம்ம சுத்தமாக விளங்குவன் சந்தன பாட்டு படத்திற்கான தமிழகத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக அவரை நீங்கள் கொள்ளைக்காரன் பேர் வச்சிட்டீங்க. அப்ப நான் கேட்டது ஒண்ணுமே நடக்கல. நேரண்டு செஞ்சாரு என்ன? இடஒதுக்கீடு சசி போனதுக்கு ஒரு மணிபந்தம் அமைச்சு கொடுத்தாரு. அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசியலாளர். அதான் இதை 2 போட்டு குடிச்சுட்டு வேணுங்க ஒரு ஜாதி நான் சேர்த்துட்டேன், உனக்கு 1 சீட்டு சொல்லுவேன், நீ என் போடவே இருக்கிறாங்க. 10 சீட்டு நமக்கு. ஆனா நேற்று வரைக்கும் கழுவி ஊத்துன கேப்டன் விஜயகாந்த் கட்சிக்கு அவர் நல்ல மனுஷன். அவரை வர சொல்றேன். பிரேமலதா, திருமதி பிரேமலதா அங்கு செஞ்சா திட்டு அந்த அம்மா. அந்த அம்மாவை கூட்டு பங்கு சாம்பாதத்தை வச்சு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா வளர்த்து. ஆனா நானு பாவம் படையாட்சி சாயில பிறந்துட்டேன். பாவகாரனா பிறந்துட்டேன். நானும் எங்க பந்துட்டாரு மாரி கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஓட்டு கூட கொஞ்ச நாள், சசிகலா கூட கொஞ்ச நாள், அப்புறம் மக்களோட உரிமைகளை கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா நானும் போச்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன்? உன் சீட்டும் வேணாம், உன் நோட்டு வேணாம், இதோ வேல்முருகன் என் மக்களை சந்திக்க போகிறான் என்று ஒரு மேலோட்டு கிராமத்தில் அறிமுகம். நீங்க என்னை தீர்ப்பு வைங்க. 1952 இருக்கிற பெருவங்களுக்கு தெரியும். ராமசாமி பெருவாச்சாருக்கு பிறகு இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒருவன் ஒரு கட்சியை தொடங்கி அதனுடைய நிறுவனர் தலைவராகி கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையில் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கட்சியை உருவாக்கியிருக்கிறோம். என் கடின உழைப்பால் என்னை ஆதரித்த என் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களோட தலைவத்தால்
காலம் மாறப்போகிறது, காட்சி மாறப்போகிறது. இன்னைக்கு இல்லை என்றாலும் இன்னும் 10 ஆண்டு காலத்திற்குள் இந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரம் வேல்முருகன் கைகளிலே இருக்கும். அன்றைக்கு என்எல்சி ஒரு கைகளிலே இருக்கும். என் மக்களுக்கு நிரந்தர வேலை, என் மக்களுக்காக அத்தனை கோரிக்கை நிறைவேற்றணும். இந்த மாவட்ட மக்களுக்கு என்ன கோரிக்கை அத்தனையும் செய்யணும். இல்லைன்னா இங்க எவனுக்கும் ஆட்சி அமைக்கிற தனி மெஜாரிட்டி கிடைக்காத வண்ணம் மக்களை அனுபவத்தை போகிறோம். அதுக்குதான் நான் நிற்கலாம், சும்மா நிற்காம இல்ல. 5 வருஷம் தமிழ்நாடு முழுக்க ராப்பகலா போய் உழைக்கிறேன். விஜய் விஜய் எங்கள் விஜய் டிவிக்கு அப்படின்னு ஓடுறான் பாரு. என் பெண்கள் சொல்லுது வக்கமான கிட்ட போய் நான் விஜய்க்கு தங்கச்சியா இருப்பேன், அக்காலா இருப்பேன், தேவைப்பட்டா விஜய்க்கு நான் கொண்டாட்டியா இருப்பேன்னு சொல்றேன். இந்த கஷ்டப்பட்ட தமிழை திருத்த போறேன், ஊடு ஊரா போய் பேச போறேன். கேட்டா உனக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறது நானு, பால்வாடி கட்டி கொடுக்குறது நானு, பாலம் கட்டி கொடுக்குறது நானு, ரோடு போட்டு கொடுக்குறது நானு, இன்ஜினியரிங் கல்வி கொண்டு வர்றது நானு, கலையறிவியல் கல்வி கொண்டு வர்றது நானு. உங்க ஊர்ல இருக்கிற பலாப்பழத்துக்கு நாங்க புதுசாக கிடங்கு அமைச்சு 1 வருஷம் கூட வச்சிருந்து விற்கலாம் சாப்பிடணும் போறதுக்கு ஏற்பாடு பண்றது நானு. பெண்களுக்கு என்று தனி மேல்நிலைப் பள்ளி பண்ருட்டியில இந்த ஆண்டு கடைசி கூட்டத்தில் அன்பில் மகேஷ் சண்டை போட்டு பண்ருட்டிக்கு வந்து அவரை பாடுறான்னு சொல்லி இன்றைக்கு அங்க தனியா பெண்களுக்கு என்று கல்லூரி. ஏன்னா யூபிசி காதல் கத்திரிக்காய், ஏன்னா 8வது ஒரு பொண்ணு காதல், இந்த காதல் கருவாந்தத்தோட காது கலவெல்லாம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கு பண்ருட்டில தனியார் கல்லூரி பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தத்துல உயர்நிலை பள்ளி பார்த்து சேர்ந்துருக்கிறாங்க. ஆனா இவனுக்கு நான் கருப்பா இருக்கிறேன், உங்களில் ஒருவன், உங்க சாயில வேற போட்டிருக்கேன், என்ன தலைவராக ஏற்றுக்க மாட்டேன்றான். நயன்தாராவை ஏற்றுக்கிறோம், ஏற்றுக்கிறோம். இப்ப என்ன அப்படின்னு ஒரு பேர் என்ன திரிஷாவா? நானும் அப்படி சொல்ல வரலாம். எங்க நடிகை அவர் கதாநாயகன் 2 பேரும் கார்ல போறாங்க, காராவல்ல போறாங்க. அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, நான் குறை சொல்லல. ஆனா உங்களுக்காக போராடி இருக்கிறேன், உங்களுக்காக வாதாடி இருக்கிறேன். என்எல்சி காரனை எதிர்த்து தேசவிரோத வழக்கு சந்தித்திருக்கிறேன், சிஏ என்ஆர்சி எதிர்த்து வழக்கு சந்தித்திருக்கிறேன். இந்த மக்களுக்கான நான் நின்று சட்டமன்றத்தில் வாதாடி இருக்கேன், அதிக கேள்வி கேட்டிருக்கேன். இந்திய நாட்டின் கவர்னராக நம்முடைய தமிழ்நாட்டின் கவர்னர் பி.சி. நாராயண் சிங் அவரின் கைகளால் இந்தியாவின் தலைச்சிறந்த எம்எல்ஏ வேல்முருகன் பண்ருட்டி என்று பாரத ஏழ்மை உண்மையுமா இருக்கிற வாய்ப்பு பாருங்கள். இந்த கட்சிக்கு ஒரு தனியா நின்று திமுக அதிமுக மாற்றா ஒரு கெத்தா ஒரு சுயேட்சா நின்று தனி கட்சி வெற்றி பெற்றா இந்தியாவோட பேசப்படும் என்ன சாதனை, என்ன சாதனை. எங்க மூத்தவர் கமிஷன் வந்தாரு, ஒண்ணுதான் கிருஷ்ணசாமி, யார பேரு ஒண்ணுதான் கண்ணாடி முத்துசாமி, கிருஷ்ணசாமி முத்துசாமி. அவரெல்லாம் இன்னைக்கு சைலண்டா எந்த அழுத்திக்காம பந்தா இல்லாம என் கொள்கையை நோக்கத்தை ஏற்றுக்கிட்டு கட்சிக்கு வந்து பல பேர் காங்கிரஸ் வந்திருக்காங்க, பல கட்சியிலும் வந்திருக்காங்க. நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முன்னாள் பேசி போனாங்க குணா, அந்த தம்பி கம்பம் தேனி மாரிமுத்து ஒரு நாடா உட்காந்து பேசுறது, ஒரு நாடா திருநெல்வேலி, இலக்கியா ஒரு பொண்ணு ராமேஸ்வரம், ஜெரோன்குமார் அவன் மீனவர். 25 கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளர் பேச்சாளர் தான். 25 பேர் ஒருவர் கூட வன்மையோடு கிடைக்கும். தனியா சொல்றது தெரியும், ஒருவர் கூட வன்மையோடு கிடைக்கும். இந்த தமிழ்நாடு முழுக்க இந்த கட்சி இருக்கு. 230 வேட்பாளர் நிக்கிறாங்கல்ல, 30 பேருக்கு தேர்தல் ஆணையம் டிஸ்மிஸ் பண்ணலாம். நான் ஜெயிச்சிட போறேன்னு புரிந்துக்கிட்டு எங்கெல்லாம் நம்மால் தப்பு கொடுத்தானோ அங்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். அந்த அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா யாருன்னா எல்லாம் இன்னைக்கு மீதி ஆளுக்கு 100 பேர் வண்டியில் நடந்தாங்க. பாக்கி கிட்டத்தட்ட 134 பேரும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை தமிழ்ச்சாதிகள் இருக்கிறதோ அத்தனை தமிழ்ச்சாதி பிள்ளைகளை வேட்பாளராக நிறுத்துகிறோம். ஆட்களும் அந்த சமூகங்கள்லாம் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு அணிவகுத்து தொடங்கியிருக்கிறது. வேலையில கொஞ்சம் நஞ்சம் இருந்தா காங்கிரஸ்ல திமுக அதிமுக வாங்கப்பா போகும். எங்கேயோ பிறந்த செயல்கால தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க, எங்கேயோ பிறந்த எம்ஜிஆருக்கு செலவழிக்கிறீங்க தலைவரை ஏற்றுக்கிட்டீங்க. அவங்களாம் நல்ல மனுஷன், குறை சொல்லல. தலைமையும் ஏற்றுக்கிட்டீங்க, விஜயகாந்தும் ஏற்றுக்கிட்டீங்க, விஜயும் ஏற்றுக்கிட்டீங்க. ஏன் உங்க ஊர்ல பிறந்த வேல்முருகனை பொறுத்தனால ஏற்றுக்கிறோம். எங்க கும்பகோணத்துல பிறந்த ஐயாவை 40 வருஷம் ஏற்றுக்கிட்டீங்க. எங்க ஐயாவுக்கு பணம் உடம்பு சரியில்லை, அவர் பிள்ளைய அவர் வாரம் வச்சுட்டாரு. அவரு பணம் என்னவும் முயற்சி பண்ணி பாக்குறாரு. இப்ப கூட அவர் ஒரு தொழிலை விட்டு கொடுக்க சொன்னாரு, விட்டு கொடுக்கல. விட்டு கொடுப்பவர்கள் அதாவது உங்களுக்கு வீட்டு என்ன சொன்னாங்க, விட்டு கொடுப்பவர்கள் உழைத்துக்கிட்டேன். என்ன இருக்கு லண்டன் போக வேண்டியது டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஓட்டு போடணும்னு வச்சுங்க. ரொம்ப நன்றி. நம்ம பத்திரமா லண்டன் தமிழோடு சிறப்பா இருங்க. அடுத்த ஆண்டு லண்டன் சீஃப் கெஸ்டா போட்டிருக்காங்க. போன ஆண்டு பட்னாவுக்கு போயிட்டு வந்தேன். போன 3 மாசத்துக்கு ஆஸ்திரேலியா தமிழ்ச்சங்கத்துக்கு போயிட்டு வந்தேன். ஆனா அவங்க சொன்னது ஞாபகம் இருக்கு, நான் உலகத்தில் போகாத நாடுகளே இல்லை சொல்றாங்க. எல்லா தமிழ்ச்சங்கங்களும் என்னை அவருக்கு கௌரவப்படுத்துவாங்க. ஆனா என் சொந்த இந்த தங்கச்சி வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு அருமை தெரியுது, ஆனா உள்ளூர் மக்களுக்கு அருமை தெரியவில்லை. தங்கச்சி அந்த காலத்துல எஜுகேட் பண்ணிட்டு போங்க. நம்ம மாணவர்களை இளைஞர்களை பாலபிஷேகம் செய்யலாம் வேணாமா
கட்டவுட்லாம் செய்ய வேணாம். நமக்கான தலைவர் யாரு? தரையில தேடாதீங்க, தரையில தேடும் நிஜத்தில் என்று அறிவுரை வழங்கல் என்று கேட்டு இவ்வளவு நேரம் பெருமை காட்ட உங்களுக்கு விசாரணை நன்றி கூறும். பரவாயில்லை. கேமரா கேமரா கேமரா. நன்றி 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 நன்றி. மறந்துடாதீர்கள். கேமரா செஞ்சோம். நான் பார்த்த உடனே ஒரு நாள் மட்டும் நிறைய நேரம் பேசுறேன். எப்படி ஒரு கட்டாவது தெரியல. நன்றி நன்றி. வாய்ப்பு பாருங்க. இளைஞர்களோ நண்பர்களோ மங்களம் சாருங்களோ வாய்ப்பை பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திருப்பூர் தொகுதியில ஜெயிக்கணும்னு அன்புமணியாகிட்ட கட்சி விட்டு கொடுக்க வருமுருகானாரு ஒரு தொகுதி விட்டு கொடுத்துருக்காங்க. அதனால பாட்டாளி கட்சியை ஓட்டு போட்டுருக்காங்க. போங்க 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 போங்கப்பா. போட்டுருங்க. நன்றி. நான் பேசுறேன். சட்டமன்றத்தில் என்ன கேட்டா ஓட்டுநர்களுக்கு கட்டுப்படியான நியாயமான சம்பளம் வேணும்னு கேட்கிறவங்க. தம்பி விரட்டி போப்பா. ஃபர்ஸ்ட் வண்டி யாரு? விரட்டி போங்க. இன்னும் 15 ஊர் இருக்கு. இருக்கிறது இன்னும் 1 மணி நேரம் தான். மறந்து விடாதீர்கள். கேமரா 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 சின்னம் தமிழக மாடு உரிமை கட்சியின் வெற்றி வேட்பாளர் திருமால் வளர்ப்பவர்கள். சிவகுமார் சிவகுமார் மாவட்ட செயலாளர் இங்க வாங்க. என் வண்டிக்கு வாங்க கொஞ்சம். நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அண்ணன் பெரும்பால் வளவடவர்களை ஆதரித்து அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இதோ நம்மிடம் கேமரா 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 சிறதுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அம்மா மறந்துடாதீங்களா, நம்ம தொகுதிக்காக ஒரு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு சண்டை போட்டு தொகுதிக்கு ஒரு கலை அறிவியல் கல்லூரி வாங்கி கொடுத்தது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் தான். நம்ம ஓட்டு போட்டாலும் நம்ம ஓட்டு போட தோற்கடிச்சோம். சட்டமன்றத்துக்குள்ள 2027 சென்று நம்முடைய தொகுதி மக்களுக்காக மூட்டைக்கு 25,000 கொண்டு சட்டமன்றத்தில் கேட்டது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் பண்டுட்டி எம்எல்ஏ அண்ணன் வேல்முருகன் தான் கேட்டாரு. இந்த முறை நம்ம கிட்ட கேமரா 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 சின்னத்துக்கு உரிமையோடு வாக்கு கேட்டு வந்திருக்கிறாரு. அதை மறந்துடாதீங்க.